பத்திரம் விற்கிறவங்க, அதாவது பத்திரம் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் தான். யாரு பத்திரம் சேல்ஸ் பண்ண லைசன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பத்திரம் விற்க முடியும். அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. அவங்க பத்திரம் விற்கப்போது இப்போ ஆன்லைன்ல வந்து வித்ததை அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல டிஎன் REG அப்படின்னு அடிச்சீங்கன்னா டிஎன் ரெஜினெட் அப்படின்னு ஒரு வெப்சைட் காட்டும் கூகுள்ல. அதை நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் பாத்தீங்கன்னா tnreginet.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து தமிழ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜ்ல ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல மாறிடும். இங்கிலீஷ்ல மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு லாகின் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. அடுத்து இந்த இடத்துல கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க இந்த கேப்சா. ஃபர்ஸ்ட் இந்த கேப்சா உடனே என்ட்ரி பண்ணிடாம இது ரெண்டு கிளிக் பண்ணி கேப்சாவை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல வர கேப்சாவை நீங்க இதுல என்ட்ரி பண்ணுங்க. கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு இந்த சைன் இன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சைன் இன் அப்படிங்கறது கொடுங்க. இங்க நீங்க சைன் இன் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மேனேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னு இருக்குல்ல. சோ இந்த இடத்துல நீங்க மவுஸ் சும்மா கொண்டு போய் பாருங்க. கொண்டு போனாலே உங்களுக்கு கீழே ஓபன் ஆகும். சோ இதுல பாருங்க மேனேஜ் ஸ்டாம்ப் சேல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்குது, ரெண்டாவது ஸ்டாக் அப்படின்னு இருக்குது. சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மேனேஜ் ஸ்டாக் அப்படிங்கறது வந்து ஸ்டாக் ஏத்துறது, கரண்ட் ஸ்டாக் பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம். சோ இந்த மேனேஜ் ஸ்டாம்புக்கு போயிட்டு மேனேஜ் ஸ்டாம்ப் சேல்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிரும். இந்த பேஜில் ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வித்ததை யார் பேருக்கு வித்திருக்கீங்க, எப்போ வித்திருக்கீங்க அப்படிங்கிற வித்த டீடைல்ஸ் இதுல பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுல ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிறது மட்டும் கொடுங்க. ஆட் அப்படின்னு கொடுத்ததும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். மேனேஜ் ஸ்டாம்ப் சேல்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதுல தான் நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யாருக்கு நீங்க பத்திரம் வித்திருக்கீங்களோ அவங்களுடைய பேர் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, பத்திரத்துல நீங்க பேர் எழுதி கொடுத்திருப்பீங்கல்ல அந்த பேரை தான் இதுல என்ட்ரி பண்ணணும். இப்ப ராஜா பேருக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இதுல ராஜா அப்படின்னு என்ட்ரி பண்ணணும். சோ பேரை என்ட்ரி பண்ணிட்டு இதுல நீங்க லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. வேற எதுவும் மேனிட்டரியா நீங்க என்ட்ரி பண்ண தேவையில்ல. அப்ளிகேண்டோட நேம் தான் உங்களுக்கு மேனிட்டரியா என்ட்ரி பண்ணணும். இதை நீங்க என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்ட் பேஜுக்கு வந்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இண்டென்ட் ஃப்ரம் டேட், இண்டென்ட் டு டேட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திரம் நீங்க உங்களுக்கு எப்போ வந்தது, அதாவது கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க ஒரு டேட்ல, அந்த டேட் பாத்தீங்கன்னா நீங்க சிஸ்டத்துல ஏத்திருப்பீங்க. இந்த டேட்ல தான் எங்களுக்கு பத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல ஏத்திருப்பீங்க. அந்த டேட்டை இதுல நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டா டேட் தெரியல அப்படின்னா அந்த மந்த் நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ மே மாசம் அப்படின்னு நீங்க 1 செலக்ட் பண்ணா மே 30 வரையும் நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். 30 31 வரையும் 1 மந்த் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க மேக்கு அப்புறம் ஜூன் 31, ஜூன் 7, 8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஜனவரி 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல ஜனவரி 31 அப்படின்னு கொடுக்குறேன். நார்மலா இருக்கும். இப்போ இதுல மார்ச் 31 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல நார்மலா ஒன்றும் காட்டாது ஏதாவது, பட் ஃபைனல்ல இது வந்து அதிக டேட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அதிகபட்சம் இதுல ஒரு மாசங்கிற கணக்கு கொடுங்க. டேட் தெரியல ஆனா ஜனவரி மாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த டேட் தெரியலன்னா எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற பாத்துக்கோங்க. இதுல என்ன பண்ணுங்க, ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 31 வரையும் கொடுத்துட்டேன். இந்த இஷ்யூ டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இஷ்யூ டேட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பத்திரத்தை என்னைக்கு விற்கிறீங்களோ அன்னைய டேட்டு கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு தான் நான் பத்திரத்தை விற்கிறேன் அப்படின்னா இன்னைய டேட்டு கொடுக்கணும். இல்ல நான் இதுக்கு முன்னாடியே வித்துட்டேன் அப்படின்னா அந்த டேட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, நம்ம வித்துட்டு லேட்டா கூட ஏத்திருக்கலாம். அப்பப்போ ஏத்துறது நல்லது. லேட்டா ஏத்துற மாதிரி இருந்துச்சுன்னா என்னைக்கு பத்திரம் வித்தீங்களோ பத்திரத்துல என்ன டேட் போட்டு வித்தீங்களோ அந்த டேட்டை இதுல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேட்டகரியில பாத்தீங்கன்னா நான் டிஜிசியல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். நான் டிஜிசியல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருங்க. சூஸ் பண்ணது டினாமினேஷன் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். இந்த டினாமினேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா 10ல இருந்து 25,000 வரை உங்களுக்கு காட்டும். அதாவது எந்த ரூபாய் பத்திரம் நீங்க வித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 20 ரூபாய் பத்திரம் வித்தீங்கன்னா 20 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் பத்திரம்னா 500 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எந்த ரூபாய் பத்திரம் வித்தீங்களோ அந்த ரூபாய் பத்திரத்தை செலக்ட் பண்ணிருங்க. அப்படி இப்போ ரூபாய் பத்திரத்துக்கு நீங்க செலக்ட் பண்ணதும் இப்ப பாருங்க நான் 5,000 ரூபாய் செலக்ட் பண்ணிட்டேன். என்னைக்கு வாங்கணும் அந்த டேட்டை போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு கீழே ஸ்டாம்ப் நம்பர் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்ல பாருங்க அந்த மாசத்துல நான் வாங்கின ஸ்டாம்ப் எல்லாமே 5,000 ரூபாய் ஸ்டாம்ப் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல காமிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வித்த பத்திரத்தை
மட்டும் நான் டிக் பண்ணணும். அதாவது இப்ப ராஜாங்கிறவங்களுக்கு நான் வித்திருக்கேன் அப்படின்னா அந்த பத்திரம் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியும், நோட் பண்ணிருப்போம். அதனால இப்போ 328 இதுக்கு முன்னாடி சில நம்பர்ஸ்லாம் வரும், நான் ஹைட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்க பார்த்து அந்த நம்பர் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, தேர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கறத கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐகான் ஓபன் ஆகும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணது எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. இப்ப பாரு எனக்கான நம்பர் நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணதும் இந்த இடத்துல செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா? அந்த இடத்துல இந்த இடம் மட்டும், அதாவது பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க, இந்த பத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நம்பர் என்ட்ரி பண்ணீங்கன்னா அதுவே தேடி கொடுத்துரும். தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடலாம், டிக் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்பர் எல்லாம் தேடி நீங்க டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு இந்த ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆட் அப்படிங்கறது கொடுத்துருங்க. கொடுத்ததும் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்ப 5000 பத்திரம் மட்டும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த சேவ் அப்படிங்கறத கொடுத்துடலாம். இப்ப 5000 பத்திரம் கூட சேர்ந்து 100 ரூபா பத்திரம் ஒரு 4 வாங்கியிருக்காங்க, இல்ல 500 ரூபா பத்திரம் 4 வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்க இதோட கண்டினியூவா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா மேல இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல இப்ப 100 ரூபா பத்திரம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா 100 ரூபா பத்திரம் வந்து எந்த மாசம் நீங்க வாங்கினதோ அந்த மாசத்தை இதுல செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இதுல நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாசத்துலயும் டிசம்பர் 31 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப வித்தது என்ன நாள் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ சேம் டேட்னு வைங்க, ஏன்னா அதே பர்சன் தான், ஒன்னா தான் வாங்கினாங்க. இப்ப கேட்டகரியில நான் டிஜிட்டல் அப்படின்னு போயிட்டு இதுல பாருங்க 100 அப்படின்னு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல எனக்கான பத்திரம்லாம் வந்துருச்சு பாருங்க. ஓகேயா? இப்போ நான் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம், இல்ல மெல்லாப்ல இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வித்த நம்பர் இதுலயே தான் இருக்குது. ஸோ இதுலயே ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் பண்றேன், இதுல ஆட் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வித்த பத்திரத்தெல்லாம் ஒரே பேரா இருந்துச்சு அப்படின்னா இப்படியே வரிசையா எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு இப்போ கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வித்த, அதாவது ஆட் பண்ண 5000 பத்திரம் 2, 100 ரூபா பத்திரம் 2 ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரே பேர்ல. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேவ் அப்படிங்கறத கொடுத்துடலாம். சேவ் அப்படின்னு கொடுத்ததும் இதுல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு திரும்ப வந்துரும். இப்போ நான் சேவ் அப்படிங்கறத கொடுக்குறேன். பாருங்க உங்களுக்கு இந்த பேஜுக்கு திரும்ப வந்துருச்சு. சோ இந்த பேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க வித்ததை ஏத்தலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸிங்க நீங்க வித்த பத்திரத்தை ஏத்துறது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வித்த பத்திரத்துல எது கலெக்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி பாக்குறது, நேம் எப்படி மாத்துறது, சோ வித்த பத்திரம் ரிவேஸ் நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி திரும்ப ஸ்டாக்கு ஏத்துறது வீடியோ எல்லாம் தனித்தனியா போட்டிருக்கேன். இப்போ இந்த நேம் ஏத்துறது, அப்புறம் பத்திரம் விக்கிறத ஏத்துறதுல ஒரு டிப் சொல்றேன். இந்த நேம் ஏத்துறீங்க பாத்தீங்களா, இந்த நேம் ஏத்துறது தமிழ்லயும் ஏத்தலாம், இங்கிலீஷ்லயும் ஏத்தலாம். தப்பா ஏத்திட்டாலும் சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 4-5 பேரு அதிகமான பேர்கள் வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம்லயே எல்லா நேமே வரிசையா என்ட்ரி பண்ணுங்க. எவ்வளவு தூரம் என்ட்ரி பண்ண முடியுதோ என்ட்ரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ண முடியலன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ட்ரி பண்ண வரை ஓகே பண்ணிக்கலாம். இந்த பத்திரம் நீங்க என்ட்ரி பண்றீங்களா, இந்த பத்திரம் என்ட்ரி பண்றது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா 2க்கு பதிலா 3 ஏத்திட்டீங்க அப்படின்னா அதை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இல்ல 2 ஏத்தி 2மே திரும்ப வந்துருச்சுனாலும் நீங்க அதை எடிட் பண்ணிக்கலாம். நம்பர் மாத்தி ஏத்தினாலும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதுல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பத்திரம் வாங்கின டேட் இதுல என்ட்ரி பண்ணணும் மேல. இந்த இடத்துல நீங்க வாங்கின டேட் என்ட்ரி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு எந்த பத்திரம் எப்ப வாங்கினதுன்னு ஞாபகம் இல்லைன்னா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஹோம் பேஜ் இருக்குல்ல, இந்த ஹோம் பேஜ்ல வந்து இந்த மேனேஜ் ஸ்டாக் அப்படிங்கறத கொடுத்துட்டு மேனேஜ் ஸ்டாக்னு 2வதா இருக்க பாருங்க, அதை கொடுத்துட்டு இதுல 2வதா இருக்க பாருங்க வியூ கரண்ட் ஸ்டாக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல கீழே வந்தீங்க அப்படின்னா 20, 50, 100, 500, 1000, 5000, 10000. ஓகேங்களா? இது நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக். இந்த பத்திரம் இப்ப 20 ரூபா பத்திரம் இதுல 124 இருக்குன்னு காட்டுது பாத்தீங்களா. 50 ரூபா பத்திரம் 255 இருக்குது, 1000 ரூபா பத்திரம் 89 இருக்குது. ஓகேங்களா? இதுல நீங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து 20 ரூபா பத்திரம் டீடைல் செக் பண்ண போறேன் அப்படின்னா 20 ரூபா பத்திரம் எப்ப வாங்கினது எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 20க்கு நேரா இருக்கிற 124 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து 20 ரூபா பத்திரம் என்ன டேட்ல வாங்கினது, அதுக்கப்புறம் எப்போ இண்டென்ட் நம்பர் என்ன, பத்திரம் நம்பர் என்ன இதுல தெரியும். ஸோ இதுல வந்து நீங்க 10 பத்திரம் தான் பார்க்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதுல எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படிங்கறத கொடுங்க. இந்த இடத்துல இருக்கிற கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைல் எக்ஸல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன எக்ஸல் ஃபைல இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டேட் எப்போ வாங்குனீங்க டேட் பார்க்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு ரூபாய் பத்திரம், இந்த இடத்துல பத்திரம் நம்பர் பார்க்கலாம். இப்போ நீங்க வித்த பத்திரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல எனேபிள் எடிட்டிங் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸல் பேஜ்ல கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தா ஃபைண்ட் வாட்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இப்போ வந்து
6797, அதாவது ஃபுல் பத்திர நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஃபைண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த பத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுமே இந்த இடத்துல அந்த ஏரோ வந்துரும் பாருங்க. ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தது இந்த இடத்துல பிளாக் ஏரோ வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ அந்த பிளாக் ஏரோ என்ன பண்ணுங்க, இப்போ இதான் அந்த பத்திரம் தெரிஞ்சு போச்சு. இந்த பத்திரத்துக்கு நேரா நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தான் பிளாக் ஏரோ வந்துச்சு. இந்த பத்திரத்துக்கு நேரா பாத்தீங்கன்னா 15 நவம்பர் 23. ஸோ இந்த டேட்ல தான் நமக்கு பத்திரம் வந்திருக்குது. ஸோ அந்த டேட்டை இந்த இடத்துல பத்திரம் வாங்கின டேட் என்ட்ரி பண்ணுவோம்ல, ஸோ அந்த டேட்டை பார்த்து இந்த டேட்ல தான் பத்திரம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மந்த்தே 1 to 30 வரையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏத்துறதுக்கு. இவ்வளவுதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.